ஆப்ஷனல் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குன்னு தெரியும். கால் ஒண்ணு இருக்கு, புட் ஒண்ணு இருக்கு. கால் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட டெர்ம் பிரெடிக்ஷன் ஃபார் பைன்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷனோட மீனிங் கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறீங்கன்னா, என்ன பிரெடிக்ட் பண்றீங்கன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஏற போகுதுன்னு பிரெடிக்ட் பண்றது தான் கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன பிரெடிக்ட் பண்றீங்கன்னா, செல் ஆக போகுது. செல் ஆக போகுதுன்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் கம்மியாக போகுதுன்னு பிரெடிக்ட் பண்றது தான் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பையிங் பத்தி பேசுறேன். ஆனா கால் ஆப்ஷன் வாங்கி வச்சீங்கன்னா, நாளைக்கு பிரைஸ் ஏற போகுதுன்னு சொல்றீங்க. புட் ஆப்ஷன் வாங்கி வச்சீங்கன்னா பிரைஸ் வந்து இறங்க போகுதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷன் நம்ம என்ன சொல்றோம்னா, பிரைஸ் ஏற போகுது. ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல என்ன ஆகுது, ஒரு படிக்கட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இப்போ நிஃப்டி எடுத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15K இருக்குன்னா, அது கீழே இருக்கிறது வந்து ஒரு 14K ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். 13K ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். 12K இருக்கும். மேல போனீங்கன்னா 16K இருக்கும். அதே மாதிரி 17K 17,000 ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ். ஒரு லெவல்லையும் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எங்க இருக்குன்னா 15,000. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க. ஓகே, நீங்க இங்க நிக்கிறீங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு, மேல போகுது. அப்போ உங்களோட பார்வை என்ன இருக்கு, மேல போகுதுன்னு பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த லெவல்ஸ் எல்லாம் கடந்து வந்து இப்போ கரெக்டா 15,000ல நிக்கிறீங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கு, மேல போகுதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கரெக்டா நிக்கிற இடம் இருக்குல்ல 15,000, அதுதான் வந்து அட் தி மணின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இடம். அட் த மணியோட மீனிங் என்னன்னா, இப்ப எங்க இருக்கீங்களோ அதுதான் வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க.